திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னா அதற்கு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கூட்டணி எதுன்னா அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான். எல்லாருக்கும் தெரியுது, திமுக ஆட்சி வந்ததுன்னா பாட்டியம்மா நம்ம பெண் குழந்தைகளை வெளியில் அனுப்ப முடியாது. ஏன்னா போதை போட்டுட்டு பசங்க எந்த நேரத்தில் எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியல. சின்ன சின்ன குழந்தைங்க கையிலெல்லாம் போதை இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. நம்மளோட ஒட்டுமொத்த வருங்காலமே வீணா போயிடும். அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது பெண்களுடைய பாதுகாப்பும் போதைப் பொருள் பிரச்சனை. இதற்கு மாற்றாக ஒரு அரசு அமைய வேணும்னா வேற ஏதாவது கட்சிக்கு ஓட்டு போட்டு மாற்றம் வேணும்னு சொன்னா அதெல்லாம் வீணா போயிருங்க, ஏமாந்துடாதீங்க. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பசங்க ரொம்ப எமோஷனலா மாற்றம்ங்கிறாங்க. மாற்றம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு என்டிஏ கூட்டணிக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு நாம் செயல்படுத்த வேண்டும். அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சியில என்னென்னவெல்லாம் கொடுக்க போறோம் அப்படிங்கிறத அவர் தேர்தல் வாக்குறுதியை எல்லா பக்கம் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப நேரம் உடல்நிலை காரணமா பேச முடியல, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. நம்ம அண்ணன் வெண்தாமரை பாலு அவர்கள் என்ன சொல்லணுமோ சொல்லியிருக்கிறார். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழகத்தினுடைய ஒளிவிளக்கு வெள்ளிங்கிரி அண்ணன் அவர்களுக்கும் பகுதி செயலாளர் வெண்தாமரை பாலு பாக்குறாரு, பட்டி போடுற ஆளு விடலாமா வேண்டாமா? விடக்கூடாது. அதனால ஸ்டாலின் அவர்கள் ஒரு கிரிமினல் ஊழல் கரண்ட் பறிச்ச ஒரு முன்னாள் அமைச்சரை நம்மளுக்கு கோயம்புத்தூர் அனுப்பிச்சிருக்காருன்னா ஸ்டாலினுக்கு நம்ம மேல எவ்வளவு விருப்பம் இருக்கணும். கோயம்புத்தூர்ல 10க்கு 10 அண்ணன் எஸ்பி வேலுமணி ஜெயிச்சாருங்கிறதுக்காக கரூர்ல இருந்து ஒரு கிரிமினலை கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல ஸ்டாலின் நிறுத்துவாரா? சரியான பதிலடியை திமுகவுக்கு கொடுத்தாகணும். கடந்த முறை 21ல 10க்கு 10, இந்த முறை அவனாசையும் சேர்த்து 11க்கு 11 நாம ஜெயிச்சு காட்டணும். வடக்கு சட்டமன்ற தொகுதியிலே தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள். உங்கள் சகோதரியாக, உங்கள் வீட்டு மகளாக உங்களுக்கு உழைப்பதற்கு இந்த வாய்ப்பினை கொடுங்கள். மக்களுடைய தேவைகளுக்காக குரல் கொடுப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். தாமரையிலே வாக்களியுங்கள் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.